எவ்வளவு நேரமா இந்த பெட்லயே உட்காந்துருக்குது. முதல் விஷயம் அவர் வந்து எனக்கு பண்ணுவாருன்னு பார்த்தா, ஒரு வார்த்தை கூட மேல ஏறி வந்து ஹாப்பி பர்த்டே சின்ன பொண்ணு சொல்லவே மாட்டேங்கிறாரே. சரி, நம்மளாவது கீழே போவோம். நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எங்க இப்பெல்லாம் சீரியல் நடக்கிற மாதிரி இன்னும் நிஜ வாழ்க்கையில் நடக்குது. பொண்டாட்டி பிறந்தனாலே ஒரு விஷ் பண்ணுமோ அப்படிங்கன்னு இல்லாம கண்ணாடி முன்னாடி நின்னு அழகு ரசிச்சுட்டு இருக்காரு. என்னங்க, என்னங்க, சொல்லு சின்ன பொண்ணு. எங்க அது இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸ் சீக்கிரமா போகணும் பார்த்துக்க. போயிட்டு லேட்டாக தான் வருவேன். சரியா, 5 மணி ஆகும் வர்றதுக்கு. உனக்கு இது பண்ணி வச்சிருக்கேன், இடியாப்பமும் தேங்காய் பாலோடு பண்ணி வச்சாச்சு. மதியானத்துக்கு நீ ஏதாவது பண்ணி சின்ன பொண்ணு. நாங்க ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். நீ ஒரு வேலையும் பார்க்கவும் மாட்டிக்கிய. இப்படி லேட்டா இருந்துச்சு வரிய. போ சின்ன பொண்ணு, எனக்கு மீட்டிங் இருக்கு. நான் போயிட்டு வரேன்னு. இடியாப்பம் நல்லா இருக்கு பார்த்துக்க, சாப்பிடு. ஏங்க, நீங்க என்னை இன்னைக்கு வெளியே கூட்டு போவீங்க, சாப்பாடு வாங்கி தருவீங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா காலைல இடியாப்பம் பண்ணிட்டு மதியானம் வேற வீட்லயே வாங்கி சாப்பிடு அப்படிங்கீங்க. என்னங்க? ஏய் சின்ன பொண்ணு, தள்ளு அங்கிட்டு, எனக்கு நேரம் ஆச்சு பாத்துக்க. எனக்கையாவது உதவி கிடப்பேன். சும்மா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெளியே கூட்டு போய் சாப்பிட வைக்கிறேன். வாரத்துல 2 நாள் வெளியே தான் சாப்பிட்றேன். என்ன உனக்கு இப்ப? போ அங்கிட்டு. நான் நொய்யு நொய்யு நொய்யுன்னு. எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு, மீட்டிங் வேற இருக்கு. தள்ளுவான் இடஞ்சல இடத்த மறைக்காம. எங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு இவனை நம்பி இவனை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு பிறந்த நாள கூட மறந்துட்டானே. ஐய, இவ என்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா எங்க அழுகுறா. சரி அழுகட்டும், ஒரு 5 மணி வரைக்கும் பொறுத்து இருக்கட்டும். நம்ம போகும்போது ராணியை காட்ட அவங்க பிள்ளைகிட்டன்னு சொல்லிட்டு போயிருவோம். பிறந்த நாள் நீ காட்டிக்காதீங்க, 5 மணிக்கு பார்ட்டி இருக்குன்னு. சரி மக்களே, 5 மணிக்கு பார்ட்டி இருக்கு. இவ இப்ப அழுகுறதுன்னா அப்ப சிரிக்கிறது தான். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவளுக்கு பெரிய பெரிய கிஃப்டா கொடுக்க போறேன் பாத்துக்கோங்க. சரியா? சரி, 5 மணிக்கு பார்ப்போம். அது வரைக்கும் இவ என்ன பண்றா நீங்க பாருங்க. ஐய, இது என்ன இந்த பிள்ளை ஜேம்ஸ் தம்பி சொன்ன மாதிரி அழுதுகிட்டே இல்ல வருது. எப்படி 5 மணி வரைக்கும் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இவன் வசந்தி கிட்ட, முக்கியமா லட்சுமி கிட்ட, உமா கிட்ட சொல்லில வைக்கணும். சரி பாப்போம், என்ன சமாளிக்க போறேனோ தெரியலையே. அக்கா, அக்கா, என்னம்மா சின்ன பொண்ணு, எதுக்கு அழுதுகிட்டே இருக்கிற? வயிறு எதுவும் வலிக்குதா? என்ன சாப்பிட்டியா இல்லையா காலையில? சாப்பிடலக்கா. சாப்பிடலையா? ஏமா? அக்கா எதுவும் பண்ணி தரவா தோசை? இப்பதான் இந்த டைம் போனா பார்த்துக்க, ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் மாவு கொஞ்சம் இருக்கு, தோசை சுட்டு தரேன், சாப்பிட்டு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம்க்கா. சின்ன பொண்ணு அப்படிலாம் சொல்லாத சின்ன பொண்ணு. இப்படி வச்சுல வெறும் வயிற்றுல வீட்டுல வந்து சாப்பிடாம இருந்துட்டு இப்படி சொல்லலாமா? வா அக்கா, உனக்கு தோசை வச்சு தரேன், பொடி வச்சு தரேன், சாப்பிடுமா. அக்கா இன்னைக்கு சின்ன பொண்ணு, நான் துணி தைக்க ஆத்துக்கு போட மாட்டேன், வரியா? அக்காவுமா. அது வந்து இப்ப சொல்றது கேளுங்கக்கா. நீ சொல்றது கேட்க எனக்கு நேரம் இல்லம்மா. நீ அழுதுகிட்டே இருந்து அழுமா. இந்த தோசைக்கு தெரிஞ்சு சொல்லியாச்சு. நீ தேவையில்லாம மேல பேசிட்டு இருக்காதம்மா. வரியா இல்லையாம்மா? இப்ப நீ ஆத்துக்கு வரணுமா வா. இல்ல நான் வந்து உமாலையும் லட்சுமியும் கூட்டு போறேன். அதையும் கூட்டு போறேன். இதாசங்க வரியா வரலையா? ஊர் பட்டுச்சு, துணி விளக்கமா துவைக்க. நான் போயிட்டு வரேன் என்ன? நான் தோசை சுட்டு கொடுக்கவா உனக்கு? தோசை எல்லாம் ஒண்ணும் வேண்டாம்க்கா, நான் சொல்றது. எனக்கு சொல்றத கேட்கலாம் எனக்கு நேரம் இல்ல சின்ன பொண்ணு. நான் போயிட்டு வரேன் என்ன? உங்க வீட்டுல இருக்குன்னா இரு. இல்ல இந்த எங்க வரியா வேணா வா, ஆத்துக்கு வா. இது நம்ம இப்படி பேசுங்க பார்த்து இந்த பிள்ளை மனசு உடம்பு போயிடக்கூடாதே. இந்த அக்கா நான் சொல்றது கேட்கவே மாட்டாங்க. நீ பிறந்த நாளுங்கிறது இவங்க கூட மறந்துட்டாங்க போல இருக்கே. அப்படியாக்கா? அப்ப 5 மணிக்கு நமக்கு ட்ரீட் கன்ஃபார்ம். நல்லா விதவிதமா சாப்பாடு கிடைக்கும். ஆமா கிடைக்கும் தான். அது வரைக்கும் சின்ன பிள்ளைகிட்ட மூச்சு விட்டுறாதீங்க. வசந்தி உனக்கு தான் பாத்துக்க. அவ எப்படி திருவி கேட்டாலும் எப்படி பேசினாலும் அமைதியே இருந்துக்க என்ன? சரிக்கா சரிக்கா, எனக்கு தெரியாது வித்தையா. ஏக்கா, இந்த பிள்ளை சாப்பிட்டாலே இல்லையா? பாவம்ல அழுதுட்டே இருந்தாலும். அதான் லட்சுமி, எனக்கும் தெரிய மாட்டேக்கி. இவளை எப்படியா சாப்பிட வைக்கணும் பாத்துக்க. அக்கா, நீ கவலைப்படாம ஆத்துக்கு போயிட்டு வாங்க 2 பேரும். நான் அதுக்குள்ளேயே அவளை சாப்பிட வைக்கேன். ஏடி உண்மையை உலகி தொலைச்சிடாதடி. ஏக்கா ஏக்கா,
உண்மையிலும் வளர மாட்டேங்க்கா. அப்படியே எங்கேயாவது கடை கூட்டு போற மாதிரி கூட்டு போய் எதையாவது நானும் அவளும் சாப்பிட்டு வாரோம் தானே. நீ எனக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ருக்க. ஏடி, என் வீட்லயே தோசை மாவு இருக்குடி, உனக்கு சுட்டு கொடுத்துரு. அக்கா, அப்படிலாம் பண்ண அவள் சாப்பிட மாட்டாக்கா. அவள் சாப்பிடணும், உங்களுக்கு அவ்வளோதானே. நான் சாப்பிட வைக்க விடுங்கக்கா, பிறந்தநாள் பிள்ளை தானே, சாப்பிடட்டும். பாவம் அழுதுட்டே இருக்கான்னு வேற சொன்னீங்க. ஆமாண்டி, இத்தனை வருஷத்துல அவளை அழைச்சு நான் பார்த்ததே இல்லை பார்த்துக்க. இன்னைக்கு இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு பிறந்தநாளுமா. இந்த ஜேம்ஸ் இப்படி பண்ணுவான்னு நினைக்கல. அதானே, எதுக்கு பிறந்தநாளுமா இந்த இப்படி அழ வச்சுக்கிட்டு இருக்கானே. என்னமோ பெரிய பாட்டின்னா பெரிய பாட்டி இருக்கட்டும், அது ஒரு பக்கம். அதுக்குன்னு பிறந்தநாள் பிள்ளைய அழ வைக்கலாமா? அந்த வருஷம் எப்படி இருக்கும் அந்த பிள்ளைக்கு? அதானக்கா. சரி, நான் போய் எப்படியா இந்த பிள்ளை அழுக நிறுத்ததான் பார்க்கேன். சரி போ வசந்தி, எப்படியாவது பாரு. முடிஞ்ச அளவுக்கு உண்மை சொல்லாம நீ எப்படியாவது அவளை மாத்துன. சரி. ஏக்கா, என்ன ஆத்துக்கு போறேன்னு துணி எதுவும் எடுக்காம வந்திருக்கீங்க? அட போலட்சுமி, நீ வேற. அந்த பிள்ளை வேற அழுதுட்டு நிக்கிது பிறந்தாலும். அதுமா ஜேம்ஸ் வேற உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். எனக்கு எப்படி சமாளிக்க, எப்படி அங்கேருந்து வரனே தெரியல. அது அழுகிறத பார்த்தா அங்கனால இருக்கவும் முடியல. நான் குடுகுடுன்னு வந்துட்டேன் பார்த்துக்க. என்ன நினச்சிச்சோ ஏது நினச்சிச்சோ, அக்காவும் நம்ம இப்படி பண்ணுறாங்களே நினச்சிச்சோ என்னமோ. பாவம். ஐயா பாவம்க்கா, இந்த காலத்து பசங்கெல்லாம் அது இதுன்னுட்டு இப்படியா தேவையான பிறந்தநாள் அப்படியே அழ வைக்கிறது. ஜேம்ஸ் கூப்பிட எங்க போச்சு? பாட்டி வைக்க வேண்டியதுதான். என்னக்கா, நீங்க சொன்ன மாதிரிதான். இருந்தாலும் பிள்ளைய அழ வைக்கலாமா? சரி, அவ வசதிதான் போறாள, பார்த்துப்பா விடு. ஏக்கா, என்னக்கா நீங்களும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம. என் சின்ன பொண்ணு, அடக்கம் காட்டாம எப்படி நடந்து வா. அப்புறம் அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடும். இன்னைக்கு நம்ம தெருக்குள்ள இருக்கிற அந்த கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாத்தியா, அந்த அண்ணாச்சி தெரு கடை. அந்த கடையில இன்னைக்கு கிரீம் பன்னு கேக்கு எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்களாம். போதாதுக்கு பிரியாணி வேற ஃப்ரீயா போடுறாங்களாம். நம்ம போய் சாப்பிட்டு வருவோம் என்ன? ஏக்கா, எனக்கு பசிக்கல, போங்கக்கா. சின்ன பொண்ணு, என்ன நீ அண்டா சோத்தி கொடுத்தாலும் திரும்ப பசிக்கல கிடைக்கணும் உனக்கு உன்னை பார்த்தாலே தெரியும் உனக்கு பசிக்குதுன்னு. கண்ணை தொடச்சிட்டு வா. உனக்கும் புருஷனும் சண்டை நாங்க என்னடி பண்ணுவோம்? அது இல்லக்கா, இன்னைக்கு அவர் ஏதோ மறந்துட்டாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அடங்கம் காட்டாம பிள்ளை நடந்து வாமா. ச்சே, இன்னைக்கு யாருமே நம்ம சொல்ல வரத கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்னதான் இவங்களுக்குலாம் பிரச்சனையோ, அவங்க வேலையை பார்க்க போறாங்க. அவர் என்னன்னா மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த அக்கா சரி நம்ம அக்கா தானேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் புலம்புவான்னு பார்த்தா, இந்த ராணி அக்கா நான் அதுக்கு போய் துணி துவைக்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சரி போதாக்கரைக்கு தோசை சுட்டு கொடுப்போன்னு பார்த்தா தோசை சுட்டு கொடுக்காம ஓடியும் போயிடுச்சு. இப்ப இந்த வசந்தி நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம ஃப்ரீயா சோத்துக்கு செத்தவ மாதிரி போய் அண்ணாச்சி கடையில அது ஓப்பன் பண்ணிட்டாங்க இது ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு போய் பிரியாணிக்காக போறா. கூட என்னைய வேற எடுத்துட்டுல போறா. எனக்கு சாப்பிடவே மனசு இல்ல. சரி, பசிக்குது. மனசு சரியில்லைன்னா வயிறு என்ன பண்ணும் பாவம். அதுக்கு பிரியாணிய போடுவோம் வயிற்றுக்கு கொஞ்சம். ஏக்கா, என்னக்கா நீ சொன்ன மாதிரி எதுவுமே இங்க போடல. சரி, மன்னிச்சு கொடி. உள்ளக்க போய் கேட்டு வந்து பாத்துக்க. நேத்தே எல்லாம் முடிஞ்சிருச்சான். சரி, நீ அழாத. அக்கா உனக்கு பிரியாணி வாங்கி தரேன் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், போ. நான் வீட்டுக்கே போறேன். ஏய் நில்லுடி, ஆசை ஆசையா பிரியாணி வாங்கி சாப்பிடுவோங்க. வீட்டுக்கு போறேங்க, உட்காருடி. நான் போய் பிரியாணி வாங்கிட்டு வாரேன். சரி, சீக்கிரம் வாங்கிட்டு வா. ஃபர்ஸ்ட் தொலைது எனக்கு. அப்புறம் வாங்கிட்டு வரேன். சரி, நான் வீட்டுக்கு போறேன். ஏ சின்ன பொண்ணு, ஆத்துக்கு போவோம் சின்ன பொண்ணு. ஆத்துக்கு இருக்கு. அது ராணி அக்காவும் லட்சுமி அக்காவும் ஆத்துல தானே இருக்காங்க. நான் கூட வரும்போது பார்த்தேனே. வா நாங்க போவாங்க. ஏக்கா, ஆத்திரத்து கிளம்பாத போ. அங்கிட்டு எனக்கு தூக்கமா வருது. வீட்டுல போய் தூங்க போறேன் நானு. எனக்கு யாரையும் பார்க்க வேணாம், ஆத்துக்கு வர வேணாம். நீ வேணா போ. உன் பிரியாணிக்கு ரொம்ப நன்றி. ஐயோ பாவம், உண்மை என்னன்னு தெரியாம இப்படி ஒவ்வொருத்தர் மேலேயா கோபப்பட்டு கிட கலைவ. எல்லாம் இந்த ஜேம்ஸ் பண்ற வேலை. சின்ன பொண்ணுக்க வாங்க உட்காருங்க. களிமோதே, அம்மா எங்கடி? அம்மா அப்பா கூட டவுன் வரைக்கும் போயிருக்காங்க. வர சாயந்தரமாக. அப்படியா? சரி, நீ வேணா அத்தை வீட்டுக்கு வரியா? அத்தை தனியா தான் இருப்பேன். இல்ல நானும் சியானாவும் விளையாட போறோம். சரி, அத்தை போயிட்டு வரே. அம்மா சொன்ன மாதிரியே அத்தை சொல்லியாச்சு. சனி, சின்ன பொண்ணத்தை போயிட்டாளா? பாவமா அத்தை அழுதுட்டே போறாங்க. அச்சோ, அழுதுட்டு போறாளா? நான் என்ன பண்ண சொல்லு? உங்க மாமா வந்து
எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எனக்கு மறைக்க என்னதுமா? என்னம்மா மாமான்னு சொல்லிட்டு போறாரு? அத்தை எதுக்கு அழுதுட்டே போறாங்க? அது ஒண்ணும் இல்லம்மாளே. நம்ம சின்ன பொண்ணாட்டிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பார்த்துக்க. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மாமா பெரிய சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருக்காராம். ட்ரீட் எல்லாம் நிறைய கொடுப்பாரு நம்மளுக்கு. அதான் சர்ப்ரைஸா இருக்கட்டும், அத்தைக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அத்தைக்கு அது தெரியாதுடா மோளே. அதான் அத்தை அழுகுறா. நீங்க எதுவும் நினைச்சுக்காத. ஈஸியான குழப்பில அடுப்போம். சரிம்மா. ஏய் சின்ன பொண்ணு, நான் சொல்றேன் இல்ல, வா, ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. என்னங்க? என்ன? நீங்க வான்னு சொன்னா வரதுக்கும், போன்னு சொன்னா போறதுக்கும் நீங்க சாலானா? நீங்க எங்க வீட்டுல நான் வரமாட்டேன். நான் வீட்டுலதான் இருப்பேன். ஏய் சின்ன பொண்ணு, ஒரு இடத்துக்கு முக்கியமா போகணும் சின்ன பொண்ணு. நீ வந்தாதான் உங்க காரியமே நடக்கும். வா. அதெல்லாம் வர முடியாது. ஒன்னா கேளு சின்ன பொண்ணு. என் டீம், ஆபீஸ் டீமுக்கு நீ கல்யாண நாள் பார்த்துக்க. அதனால நிறைய சாப்பாடுலாம் வச்சிருக்கானுங்க. ஃபாரின் சாப்பாடு, சைனீஸ் சாப்பாடு, கொரியா சாப்பாடு, எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமா இருக்கு பார்த்துக்க. நீ வா சின்ன பொண்ணு. இது நான் அங்கேயே சாப்பிட்டு வந்திருக்கேன். ஒரு சின்ன பொண்ணு ஆசைப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் உனக்கு கூப்பிட வந்தேன். டீம் இன்னும் 15 நிமிஷத்துல வர சொல்லியிருக்காரு. வா சின்ன பொண்ணு, பார்ட்டி ஆரம்பிச்சிருவாங்க. ச்சே, இந்த மனுஷனுக்கு அறிவே கிடையாது. பொண்டாட்டிக்கு பிறந்தாலும் கொஞ்சம் கூட ஞாபகம் இல்ல. இல்ல டீனுக்கு கல்யாணம்னாலும் அவங்க போய் ஏதோ பார்ட்டி பண்றாங்களாம், அவங்க கூப்பிட்டு இருக்காரு. கருத்து எனக்கு சொல்ல. நமக்கு வேற வயிறு பசிக்குது. கொஞ்சோண்டு பிரியாணி சாப்பிட மதியானம் சாப்பிட முடியாம என்னென்னமோ இருக்குன்னு சொல்றாரு. சரி, போய் தொலைவோம். என்னத்த பண்ண? தலை எழுத்து. வாக்கப்பட்ட இடம் அப்படி. இந்த பிள்ளையால பெத்து வச்சு ஸ்கூலுக்கும் அனுப்பி விட்டாச்சு. கடவுளே. என்ன சின்ன பொண்ணு, நீ பரியாரம் போய் சாப்பிடட்டுமா? வந்து தொலைகிறேன். நைட்டு என்னத்த சாப்பிட போறோம். சரி வா சின்ன பொண்ணு, போவோம். என்னங்க? கால்குள்ள யாரும் காணும். சின்ன பொண்ணு, என்ன மன்னிச்சிருமா? எதுக்குங்க? இல்ல, காலையில இருந்து உன்னை அழைச்சிட்டேன். சரி விடுங்க. என்ன யாரையும் காணோம்? சாப்பாடு எப்போ வரும்? அதான் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வரும். என்னது? ஹாப்பி பர்த்டே சின்ன பொண்ணு. இந்த ஹாலே நம்மளோட தான். உனக்காக தான் புக் பண்ணியிருக்கேன். என்னது? எனக்காக இவ்வளவு பெரிய ஹால் புக் பண்ணி செலிப்ரேட் பண்ண போறீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த முதலே சொல்லிருக்கலாம்ல. உங்களை புரிஞ்சுக்காம உங்களுக்கு சாபம்லாம் கொடுத்துட்டீங்க. சரி விடு சின்ன பொண்ணு. உன் சாபம்லாம் என்ன என்ன பண்ண போகுது? ஒன்னும் பண்ணாது. என்னங்க யாரையுமே காணும்? சின்ன பொண்ணு, லட்சுமி அக்கா, ராணி அக்கா, கீதா, உமா எல்லாரும் இனிமேதான் வருவாங்க பாத்துக்க. அதுக்கு முன்னாடி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன். நான் தான் காட்டில் அடிச்சு சொல்லிட்டு போனேன், அவளுக்கு பிறந்த மாதிரியே காட்டிக்காதீங்க, நான் சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு. ஓ, அப்ப அதான் விஷயமா? அதான் நான் அழுகுறது கூட பார்த்துட்டு சும்மா இருந்தாங்களா ராணி அக்கா? ச்சே, அவங்கள எல்லாம் போய் தப்பா நினைச்சிட்டேனே. ஏங்க இப்படி பண்ணீங்க? ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்லியிருந்தா நீ சர்ப்ரைஸ் ஆயிருக்க மாட்டீலம்மா. என்னங்க சர்ப்ரைஸ்? நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் அவங்கள எல்லாம் தப்பாவே நினைச்சுக்க மாட்டேன். உங்களுக்கும் சாபம் கொடுத்துக்க மாட்டேன். நான் சொல்லியிருந்தேன்னா நீ சந்தோஷப்பட்டிருப்பதான். ஆனா இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டீல. அதுவும் சரிதான். வேற என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க? நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. உள்ள எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஹால் நம்மளோட தான். அவங்கெல்லாம் வராதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுற. அப்புறம் உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்துக்க. நீ போயிட்டு வா. சரி சரி, என்னமோ பண்றீங்க. பண்ணுங்க பண்ணுங்க. அக்கா வாங்கக்கா, உட்காருங்க. பிள்ளைங்களை காணும். ஏப்பா பிள்ளைகளுக்கு பரிச்சை நடக்குது பார்த்துக்க, வரலன்ட்டாளுக. நான் பார்சல் வாங்கிட்டு போயிடுறேன்ப்பா. ஆமா, சின்ன பொண்ணு இங்க எப்படி இருக்கா? இப்ப சரியாயிட்டாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, இப்ப நல்லா சந்தோஷமா தான் இருக்கா. ட்ரெஸ் மாத்த போயிருக்கா. அவ வந்தோடனே ஆரம்பிச்சிடலாம்க்கா, உட்காருங்கக்கா. சரிப்பா. இன்னும் எல்லாரும் வந்தாச்சு, மகாராணி இன்னும் காணும். இப்ப வந்துருவாக்கா, மேக்கப் போட்டுக்கிட்டு கிடக்கா. சரி சரி, நல்லா மேக்கப் போட்டு வரட்டும். பிறந்தநாள் தானே. சரிப்பா, வேற என்ன சப்ஸ்கிரைப் வச்சிருக்கு? சப்ஸ்கிரைபா சர்ப்ரைஸா? வசந்தி அக்கா, அது சப்ஸ்கிரைப் கிடையாது, சப்ஸ்கிரைப். என்னமோ ஒண்ணு என் வாயில வர மாட்டேங்கி. ஏக்கா, அவ பிறந்த நாள் 25வது பிறந்த நாள்லக்கா. அதான் அவளுக்காக 25 gift வாங்கி வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க. 25 கிஃப்டா? ஆத்தாடி. ஏப்பா, எதுக்கு போட்டுப்பா இப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப இப்படிதானே ட்ரெண்டு. என்ன ட்ரெண்டா போகலாம்? ஒரு தடவை தானக்கா என் பொண்டாட்டிக்கு செய்யறேன். வருஷம் முழுசுமா செய்ய போறேன். இந்த ஒரு தடவை தான் செய்யறேன். சரி பண்றது பண்றோம்.
நல்லா பண்ணிடலாம் அப்படின்னாக்கா எனக்காக வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கால அதான். அது என்னது வாஸ்தவம் தான். வாவ் சூப்பர். எங்க பாருக்கா, எப்படி வெள்ளை கையாட்டம் இருக்கான்னு பாருங்க நம்ம சின்ன பொண்ணு. அட ஆமா. அக்கா எல்லாத்துக்கும் நன்றிக்கா. இதை எப்படியோ ஏமாத்திட்டீங்க 5 மணி வரைக்கும் என்ன எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஆணியக்கா நீங்களாவது என் அழுகைக்கு இறங்குனீங்களா? என்னமோ பண்ண சொல்லு சின்ன பொண்ணு. ஜேம்ஸ் அவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காப்ல. சரி தம்பி சொல்ல ஏன் தட்டானின்னு சொல்லிட்டு தான் நானும் எதுவும் சொல்லல பாத்துக்க. இருந்தாலும் நீ அழும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதான் ஆத்துக்கு போய் துணியை துவைக்க கூட எடுக்காம ஓடி வந்துட்டேன். ஆமா ஏ உமாலு, நீ எங்கடி போயிருந்த? சின்ன பொண்ணு, நான் எங்கேயும் போல, வீட்டுக்குள்ளதான் இருந்தேன் நீ வரப்ப. நான் கண்ணிட்ட விட்டு சும்மா போய் சொன்னேன் பாத்துக்க. அடி பாவி. சரி எல்லாரும் கேக் வெட்டிடலாம்.